Hello friends, welcome to our channel Meenu Ari Works. நம்ம ப்ரொஃபஷனல் லெவல் கிளாஸில் கிளாஸ் 56 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்டிச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் அது பக்கத்துலேயே வச்சு போடுவோம், இது கொஞ்சம் தூரமாக வச்சு போடுவோம், சரிங்களா? இதுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுன்னு சொல்கிறது, ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்து பொறுமையாக எடுங்க. நம்ம எப்பயும் போல் சில்க் த்ரெட்டு ஸ்டாண்ட்ஸாக எடுத்துருப்போம் இல்லையா? ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸ்டாண்ட்ஸாக எடுக்கிறது? ஸோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் ஒரு லைன் போட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த கீழே இப்போ லைன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லைனில் நான் இப்படி குத்தி எடுத்துக்கிறேன். ஸோ கீழேயும் கையை விட்டுறக்கூடாது, மேலேயும் த்ரெட்டை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் எத்தனை ஸ்டாண்ட்ஸாக எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 4 எடுத்திருக்கேன். 4 டபுளாக போட்டோம்னா 8 ஸ்டாண்ட்ஸாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த நீடிலால் நான் 2 or 3 ரொட்டேஷன் கொடுத்து எடுத்த இடத்துல இன்செர்ட் பண்ணாமல், இப்போ பாருங்க, இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 1 2 3 டைம்ஸ் சுற்றிட்டு பக்கத்துலேயே இன்செர்ட் பண்ணால் அதுக்கு பேர் ஃப்ரெஞ்ச் நாட்டு. கொஞ்சம் தூரமாக தள்ளி பண்ணணும்னா அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இது இழுக்கிறப்ப வந்து கொஞ்சம் பொறுமையாக இழுங்க, இல்லை அப்படின்னா சிக்கு விழுந்துடும் நமக்கு. அப்படி இல்லை அப்படின்னா அது என்ன ஆகி போயிடும் அப்படின்னா ஃபுல்லாமே வந்து ஒரு மாதிரி களைஞ்ச மாதிரி போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக அப்படி இழுக்கணும். ஸோ இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்டு வந்து விழுந்துடும். ஸோ அகைன் இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ த்ரெட்டை வந்து நான் அடியிலேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துலேருந்து நான் த்ரெட்டை எடுத்துக்கிறேன். ஸோ நீடியில் வெளியே உள்ளே விட்டு வெளியே பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு ஒரு 3 டைம்ஸ் இல்லை 4 டைம்ஸ் நல்ல இந்த மாதிரி ரொட்டேஷன் கொடுத்துட்டு எடுத்த இடத்துல இன்செர்ட் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி, சரிங்களா? அதுக்கு தான் இந்த கேப், இந்த கோடு வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கோடு போட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து விழுந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு நாட்டு வந்து விழுந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி எக்ஸஸாக இப்படி தூக்கிட்டு இருக்க த்ரெட்டை வந்து கீழே பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா எந்த த்ரெட் நீட்டிகிட்டு இருக்கோ அந்த த்ரெட் வந்து நமக்கு வந்து கீழே நார்மல் ஆகிக்கும். அகைன் இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ கீழே நான் வந்து பஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம நாளைக்கு கிளாஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை வச்சேன்னு சமிக்கி இருக்கு இல்லையா, சீக்வன்சி, இதையும் வச்சு நம்ம எப்படி ஸ்டிச்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம், சரிங்களா? அதுவும் இதே மாதிரி தான் யூஸுக்கும். இது வந்து நம்ம நார்மல் நாட் போடுறதுக்கு பதிலாக அந்த சமிக்கியை வச்சு போடுவோம், அதுவும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் போட்டு இந்த இடத்துல நான் வந்து விட்டுறக்கூடாது. விட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும்னா சின்னதாக போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த இடத்துல நாட்டு விழுந்துருக்கிறது? ஸோ இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கூடயுமே பின்னாடி இந்த வீடியோ கடைசியில் வந்து ஒரு 2-3 இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டி ட்ரை பண்ணிவிட்டு அந்த இமேஜையும் எனக்கு ட்ரை பண்ணி குரூப்பில் வந்து ஒர்க்கை சப்மிட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த அளவு போட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த நீரில் வந்து பொறுமையாக பிடிச்சி இழுக்கணும். அந்த இடத்துல கையும் நம்ம வந்து விட்டுறக்கூடாது, சரிங்களா? கையும் விடாமல் பொறுமையாக இழுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து விழுகும். ஸோ நான் கீழே எப்படி நாட் போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நாட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி த்ரெட்டை லென்த்தியாக எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஒரு 3 டைம்ஸ் நல்லா ரொட்டேஷன் கொடுத்து எடுத்த இடத்துல இன்செர்ட் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் ஆரி எம்ப்ராய்டரி வீட்டிலேருந்தே ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃப்ரீ கிளாஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அப்புறம் குரூப்பில் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல்ஸ் இருக்கும். ஸோ இது என்ன கிளாஸ்? இது வந்து ஃப்ரீ கிளாஸ் தான், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் போட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து பிசுறு வந்து வரக்கூடாது உங்களுக்கு, சரிங்களா? இந்த பிசுறு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ இப்போ நான் த்ரெட்டை இந்த இடத்துல நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன்னா எடுத்துகிட்டு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது நல்லா இப்படி ரொட்டேஷன் கொடுத்துக்குங்க. இப்படி நல்லா ரொட்டேஷன் கொடுத்துட்டு டைட்டாக பிடிச்சிக்கின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த பிசுறு வந்து வெளியே தெரியாது. இப்படி பிடிச்சிட்டு ஸோ இந்த மாதிரி எடுக்கணும் இப்படி. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பிசுறு வந்து வெளியே தெரியாது. இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த இடத்துல? இது வந்து நான் அப்பால் போட்ட ஸ்டிச்சு. இப்போ போட்டிருக்கல பாருங்கள், அந்த இதில் பிசுறு வந்து தெரியாது உங்களுக்கு. இப்போ இதே இந்த மாதிரி வீல் டைப்பில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ இந்த வீல் ஷேப் நான் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ போட்டுட்டு நடு சென்டர்லேருந்து நான் த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்படி ஈக்குவலாக வந்து நான் டைரெக்ஷன் வந்து பிரிச்சுருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிரிச்சுட்டு
என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து பொறுமையாக இழுக்கணும். சரிங்களா? எந்த இடத்துலையும் சிக்கு விழுகாமல் பொறுமையாக அப்படி இழுத்தோம். ரொம்ப பொறுமையாக இழுக்கணும். அந்த கையில் வந்து த்ரெட்டை பிடிச்சிக்கணும். மேலே த்ரெட்டை பிடிச்சிட்டு இப்படி பொறுமையாக இழுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு நாட்டு விழுந்துடும். அகைன் அதே மாதிரி மறுபடியும் இந்த இடத்துல கீழே இந்த கரெக்டாக அந்த இதில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை நான் வெளியே எடுத்துட்டு ஒரு 3 டைம்ஸ் வந்து நல்லா ரொட்டேஷன் கொடுத்துட்டு 3 டைம் நல்லா ரொட்டேஷன் கொடுத்துட்டு எடுத்த இடத்துக்கு இன்சர்ட் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி இன்சர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா த்ரெட்டை ரொம்ப பொறுமையாக விடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல விழுந்துருக்கு நமக்கு நாட் வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கும். அகைன் இதே மாதிரி தான் கரெக்டாக அந்த நடு சென்டரை பார்த்து நான் எடுக்கிறேன். நடு சென்டரை பார்த்து எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 3 டைம்ஸ் நல்லா ரொட்டேஷன் கொடுத்து இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த எடுத்த இடத்துலே எடுக்காமல் இன்சர்ட் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நான் கொஞ்சம் கேப்ஸ் விட்டு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கேப் இல்லாமல் கொஞ்சம் நெருக்கி பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நெருக்கி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நான் முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து த்ரெட் இல்லை. ஸோ அதனால் கீழே நான் என்னாட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த 3 போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 3 டைம்ஸ் ரொட்டேஷன் கொடுத்து எடுத்த இடத்துக்கு பக்கத்தை இன்சர்ட் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இன்சர்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா த்ரெட்டையும் கரெக்டாக ஒரு கையில் பிடிச்சிக்கணும், நீடிலையும் பிடிச்சிக்கணும். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் ஆரி எம்ப்ராய்டரி வீட்டிலேருந்தே ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃப்ரீ கிளாஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் முடிச்சிட்டேன் இல்லையா? ஸோ முடிச்சுட்டு நடுவில் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிப் ஸ்டோன் ஆச்சு இல்லை ஒயிட் கலர் பேர்ல் பீட்ஸ் ஆச்சு நான் ஒட்டிக்கிறேன். ஸோ அது ஒட்டினா இல்லை இந்த இடத்துல வந்து ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை கூட இதில் நம்ம வந்து போடலாம். ஸோ போட்டோம்னா யூனிக்காக இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ பொறுமையாக அப்படி பிடிச்சி இழுங்க. ரொம்ப வேகமாக இழுத்திங்க அப்படின்னா அந்த ஸ்டிச்சஸ் நமக்கு வந்து அவ்வளோக்கா இதாக தெரியாது. இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னா நடுவில் ஸ்டோன்ஸ் எதுவுமே நான் ஒட்டலை. சரிங்களா? அதனால் நடுவிலேருந்து த்ரெட்டை நான் எடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டே நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஃப்ரெஞ்ச் நாட்டே கொடுக்குறப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா இன்னுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.